பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை. அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 80 ஏமா 80 அபோக்கு படிச்சிட்டு எழுதிட்டு அந்த பொண்ணு பாக்குற பார்வையை பாத்தியா? சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. ஆன்லைன் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி Thank you. ஆன்லைன் தமிழா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். நான் இங்க வந்து எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெட்ரிக் ஸ்கூல்ல தான் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 12th இங்கிலீஷ் எக்ஸாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டு எழுதியிருக்காங்க, பசங்களாம் எழுதியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் தப்பா வந்துச்சா ஈஸியா வந்துச்சா அப்படின்றது பத்தியான ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ பசங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாமா? ஸோ வீட்டில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் கேட்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. சரி, ஆன்சர் பண்ண முடியல. ஆன்சர் பண்ண முடியலையா? நாங்களே டோல் பண்ணி தான் வந்தோம்னா பரவாயில்ல. ஓகே, வர எவ்வளோ மார்க்ஸ் வரும்? தெரியலையே. எது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு? 1 marks தான். 1 marks தான். சரி, இப்போ நாங்கள் படிக்கவோ ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ நீங்கள் எழுதிருக்கீங்க. இப்போ ஃபைனலா ஐ மீன் வந்து இப்போ கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட்ல என்ன கேட்டிருந்தாங்க? அதுக்குள்ளேயே மறந்துட்டீங்க. ஒரு பேராகிராஃப் மாத்திட்டு 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஈஸியா தானே இருக்கும், அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஈஸியாக 1 mark தான். 1 mark தான் டஃப். 1 marks எத்தனை மார்க்ஸ் கேட்பாங்க? 20 marks 1 marks கேட்பாங்க. அதுல எத்தனை மார்க் வரும்? ஒரு 10 above. 10 above மேல வந்துருமா? ஓகே கனி. ஹாய் கனி, என்ன ஸ்கூல் நீங்க பிடிச்சிக்கோங்க. நான் சென்ட் ஜோசப் ஸ்கூல் படிக்கிறேன். ஓகே, எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க? நல்லா தாங்க எழுதுனேன். நல்லா தான் எழுதிருக்கீங்க. எவ்வளவு மார்க்ஸ் வரும்? இங்கே வந்து அது என்னன்னு தெரியல. நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்களா, கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்களா? எல்லாரும் கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்றாங்க. கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்கூல்ல நல்லா படிப்பீங்க போலயே, முகத்தை பார்த்தாலே தெரியுது. அப்படின்னு இல்லைக்கா, டியூஷன் போயிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஈஸியாக தான் வந்திருக்கு. எவ்வளவு மார்க்ஸ் வரும் அப்படின்னா? ஒரு 80-90 வருமா? 80 பார்க்கலாம். 80 மார்க் வருமா? ஓகே. கிராமர்ஸ்லாம் அப்படி கேட்டிருக்காங்க. கிராமர்லாம் ஈஸியா? ஓகே. 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அப்படி இருந்துச்சு. டஃப்னு இல்லைக்கா, எல்லாம் ஈஸியாக தான் இந்த தடவை கேட்டிருக்காங்க. போன தடவை மாதிரி இல்லை. ஓகே ஓகேடா கண்ணா. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பிளான் என்ன உங்களுக்கு? டாக்டருக்கு படிக்கிறேன். டாக்டர். நெக்ஸ்ட் நீட் எழுத போறீங்க கரெக்டா? இப்போ பாருங்க, நீட் சம்பந்தமா நம்ம ஆன்லைன் தமிழா யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீட் மட்டும் இல்லாம ஜேஇ பத்தி எல்லாமே வந்துட்டு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது பத்தியான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து நாங்கள் வீடியோவா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜாவா பைத்தான் கோர்சஸ் எல்லாமே ஜஸ்ட் வந்து பேசிக்ஸ்லாம் 99 rupeesக்கே வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா டெஃபினட்டா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆன்லைன் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ. ஓகே கண்ணா, இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, ஈஸியாக தான் இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி தமிழ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க கரெக்டா? ஓகே. தமிழ் எக்ஸாமோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் டஃப். கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்க்கா. 1 marks மட்டும் டஃப்பாக இருந்தது. அப்புறம் மற்றதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சா? என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க? 5 மார்க்ஸ்ல 2 மார்க்ஸ்ல புக்கு ஃபுல்ல இருந்து கேட்டிருந்தாங்களா? புக்கு வெளியில இன்சைட் தான் புக்கு இன்சைட் தான் கேட்டிருந்தாங்களா? 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் உங்களுக்கு போயம் ரிலேட்டடாக ஏதாவது கேட்டாங்களா? போயம் ரிலேட்டடாக வந்து 5 marks மட்டும்தான் வந்துருந்துச்சு. சரியா? சரி, போயம்லேயே வந்துட்டு உங்களுக்கு மெமரி போயம் தான் இருக்கா? இல்லை, மெமரி போயம் உங்களுக்கு இல்லையா? சரி, ஓகே ஓகே. நீ எவ்வளோ மார்க்ஸ் வரும்? 80 above. 80 above வருமா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கண்ணே, ஒரு நிமிஷம். எக்ஸாம் எழுதிட்டீங்கல்ல, 12th எக்ஸாம் இங்கிலீஷ் தானே? அப்படியே இதை வச்சுட்டு ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் அவங்க பார்த்து நம்ம ஆன்லைன். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஓகே, எழுத முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. எழுத லாஸ்ட் 5 மார்க்லாம் கொஞ்சம் ஓகே, பட் 1 mark ஃபுல்லாகவே டஃப்பாக தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. 1 marksலாம் டஃப்பாக தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன குரூப்? மேக்ஸ் தான். மேக்ஸ் பயாலஜி. ஓகே, அடுத்த எக்ஸாம் என்ன எக்ஸாமு? அடுத்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம். கெமிஸ்ட்ரி எக்ஸாம். கெமிஸ்ட்ரிக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? இப்போ ஆல்ரெடி ஒரு லாங்குவேஜ் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் தமிழ் முடிஞ்சிருச்சிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது கெமிஸ்ட்ரி. ஓகே கண்ணா, ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஹாய். ஹாய், உங்கள் பேர் என்ன? வித்யா. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நாங்கள் சென்ட் ஜோசப். சென்ட் ஜோசப். ஓகே ஓகே.
இப்ப இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க இல்லையா, எப்படி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு? டஃபா இருந்துச்சா? எங்களுக்கு வந்து டஃபா இருந்தது. 1 marks எல்லாம் ரொம்ப டஃபா இருந்தது. Okay. இன்க்ளூடிங் கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் 1 மார்க்கே என்னன்னு தெரியல, அவ்வளோ டஃபா இருந்தது. கிராமர்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, கிராமர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? குறுக்கு இந்த கௌசிக் கொண்டான் என்னால எழுதியிருக்கோம், என்ன ரிசல்ட் வரும்னு தெரியல. எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எல்லாரும் கோர்ஸா சொல்லுங்க, நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 50க்கு மேல வரதே கஷ்டம், அந்த அளவுக்கு தான். சரி, ஆக்சுவலா உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வைப்பாங்க? 90 தானே? ஓகே ஓகே, 60க்கு மேல வரதே கஷ்டமா? அவ்வளவு டஃபா வந்துதா? புக் பேக் வந்து ஒன்னே ஒண்ணுதான் நாங்க படிச்சது வந்து, மத்த எல்லாமே புக்கின் அப்படி எங்க இருந்து கேட்டாங்கன்னே தெரியல, அவ்வளோ டஃபா. எங்க இருந்து எல்லாம் புக்குக்குள்ள இருந்து தான் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் क्वेश्चन பேப்பரை விட பப்ளிக் கொஞ்சம் டஃபா தான். சரி, லாஸ்ட் இயர்ஸ்லாம் வந்துட்டு நீங்க படிச்சிருப்பீங்க, எழுதிருப்பீங்க. சோ லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஈஸியா இருந்துச்சு. ஓ, லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பரோட இந்த இயர் क्वेश्चन பேப்பர் ஈஸியா இருந்துச்சு அப்படியா? லாஸ்ட் இயர் ஈஸியா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர் ஓகே, லாஸ்ட் இயர்ல டஃபா. ஆக்சுவலா வந்துட்டு இப்போ ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லாமே படிச்சிருப்பீங்க. படிச்சதுல இருந்து ஐ மீன் லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர்லாம் ரிவ்யூ பண்ணிருப்பீங்க. அதுல இருந்து ஏதாவது क्वेश्चंस கேட்டிருந்தாங்களா? அதுல இருந்து அவ்வளோக்கா கொஸ்டின்ஸ் வரல. அதுல இருந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் வரல. நம்ம நீட் சம்பந்தமா, ஜேஇ சம்பந்தமான நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஆன்லைன் டெம்பிளால போட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் நம்ம ஜாவா, பைத்தான், கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் 99 rupeesக்கே வந்துட்டு நம்ம ஆன்லைன் டெம்பிளா இன்ஸ்டியூட்ல வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எனிபடி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா மறக்காம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். அது ஆன்லைன்